ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கார்டன். நான் நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன் மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஈவினிங் செம மழைங்க. ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை, நல்லா மழை. மழை விழுந்தாலே பாருங்கள், செடி ஒரு பார்க்க அழகாக இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நேற்றே சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில், ரோஸஸ் தான் வந்து ரொம்பவே கஷ்டம் வளர்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொல்கிறேன், யாரெல்லாம் ரோஸ் வளர்க்கலாம், யாரெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது மெயினாக வந்து கிளைமேட் தாங்க. நல்லா வந்து கிளைமேட் இருந்தால் வந்து ரோஸ் நல்லா வளர்க்கலாம். பட்டு நான் ரொம்ப வெயிலாக இருந்தால் வந்து கொஞ்சம் ஷேடில் வைக்கணும். ரோஸுக்கு மோஸ்ட்லி வந்து நல்லா வெயில் தான் வேணும். பட் ரொம்ப வெயிலாக இருந்தாலும் வந்து ரோசஸ் வந்து அப்படியே காஞ்சிடுது. அந்த குச்சியெல்லாம் வந்து சீக்கிரமே காஞ்சிடுது. சம்மர்லலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ரோசஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு. என்னோடதும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. எவ்வளோ தான் வந்து நான் பார்த்து பண்ணாலும் வந்து ரோசஸ் வந்து ட்ரிம் பண்ணி விட்டேன். ஆனாலும் வந்து அந்த இலைங்க வந்து புதுசாக வரும்ல, அந்த புதுசாக வர இலையே வந்து அப்படியே கருகி போன மாதிரி ஆகிடும் வெயிலில். ஸோ வெயில் வந்து ரொம்பவே வந்து இருந்தால் வந்து ரோசஸ் வளர்க்கவே முடியாது. உங்கள் ஊரில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ரோஸ் வளர்த்துக்கங்க. ஊட்டி இந்த மாதிரி கூலிங் கிளைமேட்லலாம் அதுக்கு அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கிறதுனால நல்லா வளரும். பெங்களூர்லேயே சொல்லுங்கள், பெங்களூர் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஹீட்டு இல்லை. ஆனாலும் வந்து நல்லா சம்மரில் வந்து அந்த வெயிலுக்கு வந்து ரோஸ் செடிங்க தாங்கவே இல்லை. ஒரு 30-40 ரோஸ் செடிங்க வச்சுருந்தா, பட் இப்போது ஒன்றும் கூட இல்லை என்கிட்ட சொல்கிற மாதிரி ரோசஸ் எல்லாம். அது மட்டும் இல்லை, எவ்வளோ தான் வந்து மருந்தடித்தாலும் வந்து அந்த வெயிலோட தாக்கத்துக்கு வந்து அந்த ரோசஸ் வந்து தாங்க முடிய மாட்டேங்குது. இந்த ஒரு ரோஸு, அப்புறமா இது கூட இன்னொரு 2 ரோஸ், பட்டன் ரோஸுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு 2-3 தான் வந்து இப்போ என்கிட்ட இருக்கே. இந்த சைடில் ஃபுல்லாக ரோஸ் வச்சுருப்பேன். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து மழை காலத்தில் எவ்வளோ அழகாக அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு ரோஸ் இருக்கா இல்லைங்க. அவ்வளோ காசு போட்டு வாங்கி பட் வேஸ்ட். எனக்கு தெரியாது ரோஸ் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவ் வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் ரோஸ் வளர்க்கணும் அப்படின்னு இருந்தால் வந்து யோசித்து பார்த்துக்கங்க. நல்லா வந்து நீங்கள் கேர் பண்ணாலும் வந்து வெயில் வந்து தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஆகிடுது ரோஸு. மேபி நீங்கள் ஒரு ஷேடில் வச்சுருந்தா வளர்க்கலாம். அப்புறமா வந்து இந்த பால்சம் மழை காலத்தில் வந்து அவ்வளோ அழகாக வரும். ஸோ அங்கங்கே அதோட சீட்ஸ் விழுந்தது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வளர்ந்துருக்கு ஒரு சில பாட்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை.